வணக்கம். அமெரிக்காவிற்கு பெரும் படையோடு செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோடு அமெரிக்காவிற்கு யார் யாரெல்லாம் செல்கிறார்கள் தெரியுமா? இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் மற்றும் ஃபேஸ்புக், ஆர்கில், இன்டெல் போன்ற தமிழ்நாட்டில் இல்லாத முக்கியமான முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்ல இருக்கிறார். கூகுள், மெட்டா மற்றும் மைக்ரோசாஃப்ட் ஆகியவை ஹைதராபாத்தில் உள்ளன. ஆர்கில், இன்டெல், கூகுள், ஆப்பிள், அடோப் ஆகியவை பெங்களூரில் உள்ளன. ஆனால் தமிழ்நாட்டில் இது போன்ற டாப் நிறுவனங்கள் இதுவரையில் தனது அலுவலகத்தை அமைக்கவில்லை. இந்த நிலையை மாற்றுவதற்கான முயற்சியில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இறங்கியிருக்கிறார். இதற்காகத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார். மேலும் இது போன்ற பெரிய டெக் நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் பல முக்கியமான தொழில்நுட்பம் கொண்ட உற்பத்தி நிறுவனங்களும் அமெரிக்காவில் உள்ளது. அதேபோல் பாதுகாப்புத்துறை, ஸ்டார்ட் அப் என பல முன்னணி நிறுவனங்கள் உள்ளது. முதல்வரின் டாப் டக்கர் டீம் இதில் எதை டார்கெட் செய்ய போகிறது என்பது இதுவரை வெளியிடப்படவில்லை. கடந்த 2024ஆம் ஆண்டு துவக்கத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டை ஈர்த்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சாதனை படைத்தார். அந்த வகையில் அடுத்தடுத்து பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடுகளை அமைத்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த அமெரிக்க பயணமும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அடுத்த மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படும் நிலையில் மொத்தம் 30 நாட்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த அமெரிக்க பயணத்தை மேற்கொள்வார் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோடு 17 பேர் கொண்ட குழு அமெரிக்கா செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் அவரது தலைமையிலான குழு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோடு அமெரிக்கா செல்ல இருக்கிறது. சுமார் 30 நாட்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருப்பதால் அவரது உடல்நலை கவனித்துக் கொள்ளும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்கிடையே அமெரிக்காவில் இது தேர்தல் ஆண்டு என்பதால் முதலீட்டாளர்கள் புதிய முதலீடுகளை மிகவும் எச்சரிக்கையுடன் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த அமெரிக்க பயணம் தோல்வியில் முடியும் என்று கருத்துக்கள் நிலவினாலும் அமெரிக்க மத்திய வங்கி தனது வட்டி விகிதத்தை குறைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இந்த புதிய வாய்ப்பை தட்டி தூக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த அமெரிக்க பயணம் பயன்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டை மேம்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டு வெளிநாட்டு முதல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஈர்த்து வருகிறார். அதன்படி தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த அமெரிக்க பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தன்னுடைய உடல்நிலை கூட கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை மேம்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.